வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் 131வது அதிகாரமான புலவி என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். புலவி என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் புலவி. குறள் 1301. புல்லாதிரா அப்புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது. புல்லாதிரா அப்புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஊடும்போது அவர் அடைகின்ற துன்ப நோயை சிறிது காண்போம். அதற்காக அவரை தழுவாமலிருந்து பிணங்குவாயாக. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். 6 அடி கொண்ட மனிதன் தனக்கு சொந்தமான நம் சிர நடுவில் உள்ள இறைவன் இருக்கும் இடத்தை சேராமல் விலகி அவர் படும் மரண துன்பத்தை காண்பது என்பது உயிருக்கு இழிவான செயலாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். 6 அடி கொண்ட மனிதன் தனக்கு சொந்தமான நம் சிர நடுவில் உள்ள இறைவன் இருக்கும் இடத்தை சேராமல் விலகி அவர் படும் மரண துன்பத்தை காண்பது என்பது உயிருக்கு இழிவான செயலாகும். ஒரு சிறிய விளக்கம். உயிருக்கு உயர்வான செயல் இறைவனை தன்னுள் கண்டு அவனிடம் களப்புறுவதுதான். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.